வணக்கம். ஐஃபோன் 16e மாடல் ஆப்பிள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, பிரைசிங் எப்படி இருக்கு, அண்ட் நீங்க சப்போஸ் இந்த மாடல் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, இதை வாங்கலாமா அல்லது ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் எந்த மாடல் வாங்கினா பெட்டர் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படிங்கிற என்னோட சஜஷன்ஸை தான் இந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் லைன்ல இதை சம்மரி பண்ணணும் அப்படின்னா, ஐஃபோன் 14ஓட டிஸ்பிளே அண்ட் பாடி, தென் ஐஃபோன் 15 ப்ளஸோட பேட்டரி பேக்கப் அண்ட் ஐஃபோன் 16ஓட ப்ராசஸர் A18 சிப்செட் வித் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 16e வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதோட டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஐஃபோன் 14ஓட எக்ஸாக்ட் டிஸ்பிளே ஸ்பெக் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க. ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் ஓவரால் சொல்லுவேன். ஏன்னா இதில் எல்சிடி டிஸ்பிளேவே கொடுத்துருந்தாலும் இதோட ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு 15,000 ரேஞ்சுக்கு ரெடியூஸ் பண்ணியிருந்தா இந்தியன் மார்க்கெட் மாதிரி செக்மெண்ட்டில் உங்களுக்கு இது நல்ல ஒரு மாடலாக ஸ்டாண்ட் ஆகும். பட் அட் ப்ரெசென்ட் இவங்க உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல்ஸ் நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாத மாதிரி தான் ஒரு ஹார்ட்வேர் ஸ்பெக்கை வந்து இந்த தடவை ஆப்பிள் வந்து 16e மாடலில் SE 2025 மாடல் ஆர் SE 4th ஜெனரேஷன் ஈவன் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணி இதை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது கூட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு சேம் எக்ஸாக்ட் 14 மாடலோட ரெசல்யூஷன் 800 நிட்ஸ் பிரைட்னஸ் நம்மளுக்கு நார்மல் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிலையும் 1200 நிட்ஸ் வரைக்கும் HDR கண்டென்ட் நீங்கள் ப்ளே பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்ஷன் பட்டன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் USB-C போர்ட் 2.0 போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15 ஐஃபோன் 16 மாடல்ஸ்லேயும் நம்மளுக்கு சேம் USB 2.0 போர்ட் 48 Mbps மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் சப்போர்ட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்லி ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த 10 Gbps ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இந்த USB-C போர்ட் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ரியரில் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிமிலர் டு ஐஃபோன் 15ஓட வைட் ஆங்கிள் லென்ஸ் கேமரா சிஸ்டம் மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக மிஸ் அவுட் ஆகுது. 2x டெலஃபோட்டோ ஜூம் நம்மளுக்கு டிஜிட்டலாக அவங்க உள்ள ஆப்ரேட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கம்ப்ளீட்டாக மிஸ் அவுட் ஆகுது. ஸோ கேமரா ஒரு டீசென்டான பர்ஃபார்மர் தான். நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் இதெல்லாம் வச்சு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு வர்தியான இந்த ப்ரைஸுக்கு ரீசனபிளான ஒரு கேமரா சிஸ்டமாக என்னால் பர்சனலாக பார்க்க முடியல. இன்டர்னலாக பார்க்கும்போது நம்மளுக்கு A18 சிப்செட் வித் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கனெக்டிவிட்டியோட ஐஃபோன் 16 மாடல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல நாட்சோட நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அந்த நியூ சிரி அனிமேஷன் எஃபெக்டோட ஒர்க் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் மாடல் இந்த ஐஃபோன் 16e மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜ் தான். நீங்கள் இந்த விஷயத்துக்காக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக நீங்கள் இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை வச்சு இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய எனக்கு பர்சனலாக பிடிச்சது அதோட ரைட்டிங் டூல்ஸ் தாங்க. அதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 or 2 ஸ்டெப்பில் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதியை மட்டுமே ஆப்பிள் ரொம்ப புஷ் பண்ணுறதுனால அதுக்கு அவங்க இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறதா இந்த 16e மாடலை ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய இமேஜ் பிளே கிரவுண்ட் ஆகட்டும், ஜென்மோஜி ஆகட்டும் அண்ட் இன்னும் மற்ற சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஃபேன்சி ஃபீச்சராக தான் இருக்குது. ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் எவ்ரிடே யூசர்ஸ் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. க்ளீன் அப் டூல் எடுத்துட்டிங்கன்னா அதோட அக்யூரசி வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம். லைக் நீங்கள் அதை ஜெனரேட்டிவ் மாடல் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால எக்ஸாக்ட் ரிமூவல் வந்து அந்த பேக்ரவுண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுல இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு. ஃபியூச்சரில் இந்த ஃபீச்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவல் பண்ணும்போது அதை ரீக்ரியேட் வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியதை பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஐஃபோன் 16 சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்கிற விஷயம். அண்ட் ப்ரீவியஸ் லீக்ஸில் வந்திருந்த மாதிரி ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் 5G மோடம 4G 5G மோடம C1 அப்படிங்கிற நேமில் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 16e தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட ஓன் 5G மோடம் எடுத்துட்டு வருது. நல்ல பேட்டரி பவர் எஃபிஷியன்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போத் A18 சிப் அண்ட் C1 மோடம் ரெண்டு கம்பைன் பண்ணி தான் இந்த 26 ஹவர்ஸ் அப்படிங்கிற பேட்டரி பேக்கப்பை நம்மளுக்கு ஐஃபோன் 15 ப்ளஸுக்கு ஈக்குவலண்டான ஒரு பேட்டரி பேக்கப்பை இந்த ஃபோன் டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஆப்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் A18 சிப் செட், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேட்டரி பேக்கப் இந்த 3 ரீசனுக்காக இந்த 60,000 rupees ப்ரைஸ் பாயிண்ட் எந்த விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. இதில் ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் 14, 15, 16 இப்போ வந்திருக்கக்கூடிய 16 மாடலோட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்
14, 15 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிறதே நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டா கூட உள்ள இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஐஃபோன் 16e வாங்குறவங்க ஏர்டேக் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரிசிஷன் ஃபைண்டிங் எப்படி யூஸ் பண்றது? ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அண்ட் ஆக்ஷன் பட்டன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே விஷுவல் இன்டெலிஜென்ஸையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். கேமரா ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாங்கிறாங்க. இந்த மர்ஜ் வந்து உங்களுக்கு ரெகுலராக ரிங் சைலண்ட் ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் நெட்வொர்க்கிங் வைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட் நெட்வொர்க் டெக்னாலஜி சப்போர்ட் வந்து உள்ள ஆப்சென்ட் ஆயிருக்கு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த ஃபியூச்சரில் அட்வான்ஸ்டு ரவுட்டர்ஸ் அண்ட் அந்த த்ரெட் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். Wi-Fi 6 வெர்ஷன் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஐஃபோன் 14 மாடலில் இருக்கக்கூடிய அதே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் ஹார்ட்வேர்ஸை டிசைன் பாடி டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அதையே தான் வந்து எக்ஸாக்டாக ஆப்பிள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்திலையும் இது வந்து ஐஃபோன் 16ஓட எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 55,000 அந்த செக்மெண்ட்டில் கேஷ்பேக்கு அப்புறம் ஈவன் 53க்கு கூட நீங்கள் ஐஃபோன் 15 ஃபைன் பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட்வேர் அப்கிரேட் இதை விட பெட்டர் ஹார்ட்வேர் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். வித் டைனமிக் ஐலாண்ட், இன்னும் பெட்டர் டிஸ்பிளே அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அதர் ஃபீச்சர்ஸ் வித் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சிஸ்டமில் இருக்கும். சப்போஸ் உங்கள் பட்ஜெட் இன்னொரு கொஞ்சம் ஒரு 5-6,000 ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 15 ப்ளஸை கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக்கப் 26 ஹவர்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் அந்த 15ஓட எல்லா ஃபீச்சர்ஸையும் வித் லார்ஜர் டிஸ்பிளே உங்களால் எடுக்க முடியும். எஸ்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெட்டுங்க. இனிமேல் அந்த காம்பேக்டான அந்த ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பெட்டர் பேட்டரி பேக்கப்னு ஆப்பிள் அவங்க புஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சரை நீங்கள் இது மாதிரி 15 ப்ளஸ் மாடலுக்கு இதே சிமிலர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 63-64,000க்குள்ளே நீங்கள் எடுத்துட முடியும். இல்லை இன்னொரு 10,000 ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா நீங்கள் இப்போ ரைட் நவ் ரொம்ப ஓல்டர் ஐஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்கும் போது நீங்கள் இந்த ஐஃபோன் 15 ப்ளஸை தவிர ஐஃபோன் 16க்கு டைரெக்டாக நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டைனமிக் ஐலாண்ட், பெட்டர் டிஸ்பிளே, கேமரா கண்ட்ரோல், ஆக்ஷன் பட்டன் அண்ட் பெட்டர் கேமரா சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு 16 மாடல் வந்து ஒரு பெட்டர் பையாக ரைட் நவ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் ஐஃபோன் 16e மாடல் அல்லது SE 2025 மாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தீங்க. இப்போது நான் சொன்ன இந்த சஜஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்ன டெசிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தது இன்னும் ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு பையிங் சஜஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.irobinpro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.